ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவதி சக்கியமுத்து ஃப்ரம் மும்பை, முத்து பாபா இன் கன்னியாகுமரி. இந்த 4 நாளும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். இன்னைக்கு வியாழக்கிழமை நிஃப்டி செட்டில்மெண்ட்டு. ரொம்ப தடுமாறுது. பேங்க் நிஃப்டியும் சரி, நிஃப்டியும் சரி. நிஃப்டி 24,899, 24,900 அது வரைக்கும் போயிட்டு தடுமாறி கடைசியில் க்ளோஸ் ஆகிறது வந்து 24,750, ஒரு 130 பாயிண்டில் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போதுமே நான் கடந்த ஒரு 10 நாளில் 55,000லேருந்து 56,000 ரேஞ்சுக்குள்ளே தான் இன்ட்ராடேயில் 55,020 வரும், 55,960 வரும். க்ளோஸ் ஆகிறது வந்து 55,300, 200, அப்படி இல்லைன்னா 55,600, 700 இந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஹை லெவலில் 760, 800க்கு மேலே பேங்க் நிஃப்டி போனால் கீழே வந்துடுது. க்ளோசிங் வந்து பிலோ 800 தான் இருக்குது, 55,800. அதே நேரத்தில் சப்போர்ட் லெவலில் பார்க்கும்போது 55க்கு கீழே போகலை கடந்த 10 நாளில். 55,100 வரைக்கும் வரும், 55,200, 300க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். ஆக மொத்தத்தில் என்னன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு க்ளோசிங்கில் 55,300 லோயர் லெவலில் க்ளோஸ் ஆகும். ஹையர் லெவலில் போனால் 55,760, 800க்கு உள்ளே தான் க்ளோஸ் ஆகுது. மேலே போகும், கீழே வந்துடுது. இது என்னன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஹைலி ட்ரேடபிள் ஆப்ஷனில் இருக்குது. நிஃப்டி வந்து 26 ஜூன் 5, 12, 19 வீக்லி இருக்கும், 26 வந்து ஜூனில் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்க்காது 26 மட்டும்தான் ஆப்ஷன் செட்டில்மெண்ட்டு, வீக்லி செட்டில்மெண்ட்டு கிடையாது. அதனால் அந்த வீக்லி ஆப்ஷன் சென்செக்ஸ் வந்து மண்டேயில் வரும்போது மார்க்கெட் வந்து ஹை வாலட்டில் இருக்கும். கீழே வந்தாலும் மேலே தான் க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. மேற்கொண்டு நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே முதல் வாரத்தில் ஆர்பிஐ பாலிசி நேற்று இன்னைக்கு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு ஒரு 10, 10:30, 11 மணிக்கெலாம் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒன்று, ஏற்கனவே பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஒரு 12 ஸ்டாக் தான் இருக்குது. அடிஷ்னலாக ஒரு 4 ஸ்டாக் உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், இந்தியா ஃபாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஹெவி வெயிட்டேஜில். அந்த வெயிட்டேஜை குறைக்கிறதுக்காக, வெயிட்டேஜ்னா ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 40-45% ஒரு நாளைக்கு வாலட்டைல் அப் அண்ட் டவுனில் போகும். அதை மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4 அடிஷ்னலாக பேங்க் நிஃப்டி ஸ்டாக் ஒன்று வருது. ரெண்டாவது, ஆர்பிஐ பாலிசி 2 நாளாக நடந்துகிட்டு இருக்கு, ரேட்டு டிடக்ஷன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. அதே நேரத்தில் யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கும்போது டவ் ஜானும் நல்ல மேலே போயிட்டு இருக்கு, நாஸ்டாக்கும் கீழே வரும், மேலே போகும். எம்சிஎக்ஸ் கோல்டு வந்து மேலே போகுது, கீழே போகுது. இன்றைக்கி 98,400 கோல்டு எம்சிஎக்ஸில் இருக்குது. ஒரு 1,800 தான், 1,00,000 ரூபாய்க்கு 10 கிராம் கம்மியாக இருக்குது. அதனால் அதே மாதிரி இந்தியன் ருப்பியை பார்க்கும்போது 85, 60, 90 ரேஞ்சு. கீழே அப்ரிசியேட் ஆறதாக இருந்தால் 85, 20 பைசா வரைக்கும் வரும். மேலே போகிறதா இருந்தால் 85, 90, 86, 10 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, க்ரூட் ஆயில் யூஎஸ் டாலர் பார்க்குறது ஒரு நாள் $1 மேலே போகும், மறுநாள் $1.50 கீழே வரும். குரூடும் அதே மாதிரி தான் இருக்குது. பிரெண்ட் குரூடும் 63.50, $1 மேலே, $1 மேலே போகும், $1.50 கீழே வரும். அதே ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு. நிஃப்டியை பார்த்தாலும் ரேஞ்ச் பாயிண்ட் தான், பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் ரேஞ்ச் பாயிண்ட் தான். டவ் ஜானும் ரேஞ்ச் பாயிண்டில் மேலே போகும், கீழே வரும். குரூடும் அதே மாதிரி தான். டாலர் இன்டெக்ஸ் 98, 100, 150 வரைக்கும் எல்லாமே ரேஞ்ச் பாயிண்ட் உள்ள தான் முன்னிருக்கணும். மேலேயும் போகாது, கீழே போகாது, ட்ரேடிங் ரேஞ்சில் இருக்குது. ஏற்கனவே போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேங்க் நிஃப்டி 26 ஜூனுக்கு 55,900 ப்ரீமியம் வந்து 1,100 இருந்து ஷார்ட் அண்ட் ஹோல்டு பட் புக் ப்ராஃபிட் எவ்ரி 200, 250 பாயிண்ட். இந்த 4 நாளில் மண்டே டு ஃப்ரைடேல ஒரு 300 பாயிண்ட் கீழே வந்திருக்கு, 300 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அதே நேரத்தில் இந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கீழே வரல. ஒரு 800 ஒரு நாளைக்கு வந்திருந்து, 760 வரைக்கும் ஒரு நாள் வந்திருந்து. கவர் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஒரு 810 வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா அது மந்த்லி க்ளோசிங்காக இருக்கனால, நாள் இருக்கனால இந்த ப்ரீமியம் கம்மியாகாது. அடுத்த வாரத்தில் போகும்போது
பேங்க் நிஃப்டி 55,400 வரும்போது 55,900 சிஇ ஷார்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஹோல்டு தான் பண்ண சொல்லியிருக்கேன். புக் பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஒரு 600 பிரீமியம் வரைக்கும் வரதுக்கு வரும். அதே நேரத்தில் நிஃப்டி 24,600 போன வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை செட்டில்மெண்ட் முடிஞ்ச உடனே வெள்ளிக்கிழமையிலேருந்து பிரீமியம் வந்து ஒரு 170 ரூபா இருந்துச்சு. ஷார்ட் 5th ஜூன் சீரியஸ்னு கொடுத்துருந்தேன். நேற்று புதன்கிழமையே ஒரு 70 ரூபா வந்துருந்துச்சு. ஏன்னா புதன் செவ்வாய் 2 நாளில் நிஃப்டி வந்து லோ வந்து 520, 24, 502 வரும்போது 170 ரூபா பிரீமியம் வந்து 70 ரூபாய்க்கு வந்து புக் ப்ராஃபிட் போட்டாச்சு. இந்த வாரம் முடிஞ்சது. நாளைக்கு அதே தான் பேங்க் நிஃப்டியும் ஸ்ட்ராடலும் கொடுக்கலாம், சிங்கிளாக கொடுக்கலாம். பார்த்துக்கிடுங்க, குரூப்பில் வரும். ஒன்று. ரெண்டாவது வந்து சிங்கிளாக பண்ணும்போது கால் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணும்போது மார்ஜின் கட்ட வேண்டி இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் லைக் டெரிவேட்டிவ் மாதிரி தான். எஃப்என்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். புட் ஆப்ஷனும் சேர்த்து வாங்கும்போது ரெண்டும் ஒன்று போல் தான் க்ளோஸ் ஆகும். அதே நேரத்தில் மார்ஜின் வந்து கம்மியாகும், 50% கம்மியாகும். அது பார்த்துக்கிடுங்க. பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கையை வச்சா சுட்டுரும். பார்த்துக்கிடுங்க. ஒன்று. ரெண்டாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் டெய்லி வாங்குறாங்க, விற்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கேஷ் மார்க்கெட்டில் வாங்குறாங்க, ஹெவியாகவும் சேல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நிஃப்டி இண்டெக்ஸ் ட்ரேடிங்கில் ஆப்ஷனில் கொடுக்குறேன், தனியாக கொடுக்குறேன் பாருங்கள். வாங்குறாங்க, இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வாங்கியிருப்பாங்க. அதே நேரத்தில் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் இண்டெக்ஸில் வந்து ஷார்ட் அடிப்பாங்க, வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. புட் ஆப்ஷன் வாங்கலாம், கால் ஆப்ஷன் விற்கலாம், டெரிவேட்டிவ் ஷார்ட் பண்ணலாம், என்னென்னாலும் பண்ணலாம். பணம் மட்டும்தான் வேணும் மார்ஜின் கட்டுறதுக்கு. அது நீங்களும் நானும் பண்ண முடியாது. ஃபண்டு மேனேஜர் பண்ணுவாங்க, ஹெட்ஜ் ஃபண்டு பண்ணுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் பண்ணுவாங்க, ஃபாரின் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க, ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுவாங்க. நீங்களும் நானும் பண்ண முடியாது. ஒரு லாட் எடுத்த உடனே ஆப்போசிட் பண்ண உடனே எல்லாம் போயிடும். அதனால் பார்த்து பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் எங்கே போகுதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. யாருக்குமே சொல்லியிருக்கேன். ஆர்பிஐ பாலிசி எல்லாமே நாளைக்கு வரக்கூடிய மார்க்கெட்டில் அப்ரிசியேட் ஆயாச்சு. ஏன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,500 அதுக்கு கீழே போகல, லோ வந்தது. ஹை லெவல் இன்னைக்கு 24,899. அதிலிருந்து ஒரு 150 பாயிண்ட் கழிவில் வந்து 24,750 க்ளோஸ் ஆயிருங்க. எல்லாம் புக் ஆச்சு. ஹையர் லெவலில் ஷார்ட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 2-3 ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் டெய்லி. ரெசிஸ்டன்ஸில் ஷார்ட் பண்ணலாம். அந்த என்ட்ரி பண்ணுற டைம், எக்ஸிட் பண்ணுற டைம் ரெண்டும் தான் முக்கியம். டைம் வேல்யூ டிகேல வரும்போது ப்ரீமியமானும் சரி, எஃப்என்டாராக சரி கீழே வரும். நார்மலாக நாளைக்கு நாளை மறுநாள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு, ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு ஃப்ரைடே இருக்குது 6th. 13th ஜூன் நிஃப்டி ஆப்ஷன் ஒரு 100-150 பாயிண்ட் ப்ரீமியமில் இருக்கும். கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நாளைக்கு கொடுக்குறேன். அதே நேரத்தில் இங்கே புட் ஆப்ஷன் வாங்கினாக்கி ஒரு நாள் கீழே போயிட்டுனா அப்புறம் அதுக்கு மேலே வராது, உங்களுக்கு லாஸ் தான் வரும். அந்த டிஃப்ரென்ஸு புட் ஆப்ஷனுக்கும் கால் ஆப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதனால் கால் ரைட்டிங் பண்ணும்போது மார்ஜின் என்ன நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறீங்களோ அந்த மார்ஜினுக்கு இன்ட்ரெஸ்ட் 4%, 5% பர் வீக்குக்கு கிடைக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், க்ரோர் அண்ட் க்ரோர் ருபீஸ் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கவங்க எக்ஸ்ட்ரா மணி இருக்குது. லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, பண்ணால் வீக்கெண்டு ஆர் மந்த் எண்டில் நியர்லி 10% ஆஃப் ப்ராஃபிட் தே வில் கெட் இட். திஸ் இஸ் 100% ட்ரூ. ஓகே. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு கேஷ் மார்க்கெட்டில் 208 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. அதே நேரத்தில் டொமஸ்டிக் வந்து கேஷ் மார்க்கெட்டில் 2,380 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் 787 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஃபாரின் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 14,453 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கலாம், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதில் பேங்க் நிஃப்டி வந்து 4,648 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 19,022 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க.
இது ஷார்ட் கவரிங்காகவும் இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கலாம். அடுத்த வாரத்துக்கு ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன். 24,070க்கு மேலே போனால் 120 வரும், 220 வரும். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் தடுமாற தான் செய்யுது, பார்த்துக்கிடுங்க. நிஃப்டி ஃபின் சர்வீசஸ் 125 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. மிட் கேப் நிஃப்டி 54 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. ஃபின் நிஃப்டி 125 கோடி வாங்கியிருக்கிறாங்க. நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 5.31 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாக் ஃபியூச்சரில் 393 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷன் ஃபாரின் 2,878 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. அவ்வளோதான். ஓவரால் பார்க்கும்போனா நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 24,750, 130 பாயிண்ட் ப்ளஸ் 0.5% அப். இந்தியா விக்ஸ் 15.08 இருக்குது, 4% டவுனு, கூல் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 71,482, 443 பாயிண்ட்டு ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்குது. அவ்வளோதான்.